ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் ரெலம் சரியல் சீரீஸ் பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 21 பாட்டையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஆட்டோமேட்டிக் ப்ரூவர் கட்ட போகிறோம். இந்த வீடியோ இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரூவர் கட்டுறதுக்கு இந்த செஸ்ட்டில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் தேவைப்படும். நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சல்கர் பாக்ஸுக்கு பதிலாக 2 லார்ஜ் செஸ்ட் யூஸ் பண்ணலாம். நான் சல்கர் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது உங்கள் இஷ்டம் தான். இதை நீங்கள் பில்டு பண்ண இந்த மாதிரி ஏதாவது ரேண்டமாக பிளாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் கிட்ட இருக்க 9 ப்ரூடிங் ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரி அப்படியே லைனாக வச்சுக்கிட்டே வரணும். ஐய, இந்த வில்லேஜஸ்லாம் இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டை ஜாபாக எடுக்கிறாங்களே, இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயமாச்சே. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாப்பர் எடுத்து இந்த ப்ரூவருக்கு கீழே இதே ஷேப்பில் வச்சுக்கிட்டே வரணும். அதாவது அந்த டெம்பரவரி பிளாக்கை எய்ம் பண்ணி வச்சுக்கிட்டு வரணும். இந்த மாதிரி சைட்லலாம் எதுவும் வரக்கூடாது. எல்லாமே அந்த ஸ்டோனில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். நம்ம அந்த ஸ்டோனை அப்புறமா ரிமூவ் பண்ணிட்டு செஸ்ட்டு இல்லை சல்கர் வச்சுக்கலாம். இதாங்க செட்டப்பு. ப்ரூவர் கீழே எல்லா ஹாப்பரும் அப்படியே அந்த ஸ்டோனை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பொருள் வச்சா அது அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஃபஸ்ட்டு இருக்க ஹாப்பர், அப்புறம் ஹாப்பர்லேருந்து செஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். இந்த வில்லேஜஸ்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இல்லை. எனக்கு இந்த இடம் செட் ஆகலை கைஸ். நீங்கள் ஒரு மாதிரி ஆகுனா இந்த இடத்துல வந்து நின்றுட்டே இருக்கானுங்க. இவனை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே கட்ட முடியாது. ஸோ நம்ம லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். கைஸ், இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்மெல்டருக்கு பின்னாடியே இதை கட்டிடலாம். இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்மையும் இங்கேயே கட்டிடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ண விஷயங்களாம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். 2 பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு 9 ப்ரூவிங் சாண்ட் எடுத்து இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்புறம் 9 ஹாப்பர் எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இது நம்ம ஏற்கனவே பண்ண செட்டப் தான். அப்புறம் ஒரு 9 ஹாப்பர் எடுத்து இந்த 9 ப்ரூவருக்கு பின்னாடியும் நீங்கள் ஒரு ஹாப்பரை கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக ஹாப்பரை ப்ரூவரில் கனெக்ட் பண்ணணும். இந்த டிசைன் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த டெம்பரரி பிளாக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சல்கர் பாக்ஸ் இல்லைனா உங்களோட செஸ்ட்டு வச்சுக்கலாம். நான் சல்கர் பாக்ஸ் வைக்க போகிறேன். அப்புறம் நீங்கள் இந்த ப்ரூவரில் எந்த பாட்டிலோ எது பொருள் வச்சாலும் சரி, நீங்கள் வச்ச உடனே அது காணாமல் போயிடும். இந்த ஹாப்பரை வந்து அதை எடுத்து நம்மளோட ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு இதை சென்ட் பண்ணிடும். இந்த ப்ராப்ளம் தடுக்க ஒரு வழி இருக்குது. அது என்ன வழின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெட்டில் படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா நைட் நேரத்தில் வேலை பார்க்கக்கூடாது. ஓகே, விடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு 9 ஹாப்பர் தேவைப்படும். இந்த 9 ஹாப்பர் எடுத்து கரெக்டாக அந்த ப்ரூவரில் வைக்கணும். இருங்க, நான் ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். பிவிபிக்காக மாற்றினேன். அதை மறுபடியும் சர்வேலுக்கு ரிட்டன் செட் பண்ணி வைக்கலை. இந்த இது இல்லை, ஸ்னீக்குன்னு இருக்கும். அந்த கீழே இருக்குது பாருங்கள், ஸ்னீக். இதை வந்து டேப்பில் இருக்கும். டேப்பில் தான் பொதுவாக இருக்கும். டேப்பில் வைக்கிறது சர்வேலுக்கு நல்லது. பிவிபிக்கு ஹோல்டில் வச்சுக்கணும். ஓகே, அப்படியே நம்ம இந்த 9 ப்ரூவர்லேயும் நம்ம ஹாப்பரை மேலே வைக்கணும். இப்போ மேலே வைக்கிற ஹாப்பர் வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ஸை கலெக்ட் பண்ணும். பின்னாடி இருக்க ஹாப்பர் வந்து நம்மளோட வாட்டர் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி ப்ரூவரில் சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சல்கர் பாக்ஸ்லேருந்து ஒரு கேப் விட்டு அந்த பிளாக் மேலே நீங்கள் லேம்ப் யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னா, நம்ம அந்த ஹாப்பர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்க போகிறோம். அப்படின்னா தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்மளோட சல்கர் பாக்ஸ்க்கோ செஸ்ட்டுக்கோ வராது. லேம்ப் வச்சு நீங்கள் லெவரை வச்சு அந்த லேம்ப் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்புறமா உங்கள் கிட்ட இருக்க ரெஸ்டோன் எடுத்து இந்த ஹாப்பருக்கு பின்னாடி இந்த டிசைனில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டே வாங்க. கடைசி ஹாப்பர் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ரெட்ஸ்டோன் ரிப்பீட்டர் எடுத்து எல்லா ஹாப்பர்லேயும் கனெக்ட் ஆகி அது லைட் எரியிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூவரில் எது வச்சாலும் அது ஹாப்பரில் கலெக்ட் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ரூவரில் வைக்கிறேன். வச்சோம்னா இது ப்ரூவரில் நின்றோம். நம்ம ஹாப்பர் கலெக்ட் ஆகி நம்மளோட ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு வராது. எப்படி வரும்னா, நீங்கள் இந்த பட்டனை தட்டின உடனே லிவரை தட்டின உடனே உங்களுக்கு சல்கர் பாக்ஸில் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்துடும். இதுக்கு பேர் தான் ஹாப்பரை லாக் பண்ணுறது. ஹாப்பரில் ஏதோ ஒரு ரெட்ஸ்டோன் வந்துச்சுன்னா ஹாப்பர் லாக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஏதாவது பில்டிங் பிளாக்ஸ் எடுத்து இந்த ஹாப்பர்லேருந்து ஒரு 3 பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். அப்புறமா நீங்கள் அந்த இதில் 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க லேம்புக்கு மேலே இருக்க பிளாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு லேம்பை நீங்கள் இந்த பிளாக்கு கீழே வைக்கணும். இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இந்த டிசைன் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் எடுத்து அதே மாதிரி 3 பிளாக் வச்சுட்டு நீங்கள் இந்த லேம்பில் ஒரு பிளாக் வைக்கணும். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த செட்டப்புக்கு பின்னாடி போகணும். பின்னாடி போயிட்டு இந்த கரெக்டாக அந்த ஹாப்பரை ஒட்டி ஒரு 4 பிளாக் டவர் பண்ணுங்கள். அப்புறமா 4வது பிளாக்குக்கு பின்னாடி ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த 4வது பிளாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இது டெம்பரரி பிளாக் தான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 பிளாக் போட்டுட்டு இப்படி இதே ஷேப்பில் நீங்கள் கட்டிடுங்க. இது எதுக்குன்னா மைன்கார்ட் வந்து இடிச்சிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்காக. இது நம்ம ஏற்கனவே அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் ஃபர்னன்ஸ்க்கு, ஸ்மெல்ட்டிங்க்கு. அதே செட்டப் தான், அதே டிசைன் தான். இடிச்சிட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பவர் ரயில் வைக்கிறோம். நம்ம ஸ்மெல்ட்டர் கட்டும்போது இதே பிரச்சனை தான் நடந்திருக்கும். பவர் ரயில் வந்து கனெக்ட் ஆகி பக் ஆகும். அதனால இந்த பிளாக்கை இப்போதைக்கு உடச்சிருங்க. அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு பிளாக்லேருந்தே பவர் ரயில் வைங்க. நம்ம அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஹாப்பர் வரைக்கும் பவர் ரயில் வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் நார்மல் ரயில் வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கண்டிப்பாக நார்மல் ரயில் தான் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நார்மல் ரயில், அப்புறம் இங்கே ஒரு பவர் ரயில் வச்சு நீங்கள் இங்கே நார்மல் ரயில் ஐயே இது என்ன கனெக்ட் ஆகுது? உடச்சிட்டு வச்சு பார்ப்போம். மறுபடியும் இங்கே தான் கனெக்ட் ஆகுது. என்ன பண்ணுறது? சரி, இதை உடச்சிடும். இதை உடச்சிட்டு நம்ம இந்த இடத்துல நார்மல் ரயில் வச்சு வச்சிருச்சு. ஓகே கைஸ், நார்மல் ரயில் வச்சுட்டு இந்த பவர் ரயில் வைங்க, சரியாக போயிடும். நெக்ஸ்ட்டு பவர் ரயில் எடுத்து நீங்கள் எல்லா ஹாப்பர்லேயும் வைங்க. கடைசி இந்த பிளாக்லேயும் வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் இந்த பவர் ரயிலை பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துல பிளாக்கையே ப்ளேஸ் பண்ணிடலாம். பவர் ரயில் செட்டப் இன்னொரு தடவை காட்டுறேன். ஒரு பவர் ரயில், 2 சாதா ரயில், அப்புறமா மேலே மட்டும் ஒரு ரயில் சாதா ரயில் வந்தாலே போதும். கீழே இருக்கிறதுல தான் 2 சாதா ரயில். மீதி எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பவர் ரயில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பண்ண போகிற செட்டப் தான் ரொம்ப முக்கியமான செட்டப்பு. இதை நீங்கள் கரெக்டாக எல்லா பிளாக்கையும் டீட்டெயிலாக கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பிளாக் நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிளாக். கடைசியாக நீங்கள் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஷேப் வந்திருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மைன்கார்ட் செஸ்ட்டு வைக்கிற மாதிரி ஒரு கேப் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 3 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த 3 பிளாக்கை சைடில் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்புறமா ரெட்ஸ்டோன் எடுத்து இந்த 2 இடத்துல இப்படி வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது இந்த ஷேப்பில் வரணும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ரெட்ஸ்டோன் கம்பேரேட்டர் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதை இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அப்புறமா திரும்பிட்டு இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. நெக்ஸ்ட்டு ரெட்ஸ்டோன் டஸ்ட் எடுத்து இது 2ஐயும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு லூப்பு மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளோட ரெட்ஸ்டோன் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணி ரிட்டர்ன் அனுப்போம். உங்களுக்கு நான் இந்த இடத்துல டவர் பண்ணி பட்டன் அமைக்கி காட்டுறேன். ஹைட்டு பத்தாதோ, இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும். பட்டன் அமுக்கணும்னா நம்ம ரெட்ஸ்டோன் சிக்னல் வந்து போயிட்டு அப்படியே ஸ்லோவாகி ஆஃப் ஆகும். இதுக்கு தான் இந்த செட்டப். இது நம்மளோட மைன்கார்ட்டை முன்னாடி பின்னாடின்னு போயிட்டு வர்றதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரெட்ஸ்டோன் பிளாக்கு தேவை. இதை ஏதாவது ஒரு சென்டரான நடுவில் எங்கேயா வச்சாவது போதும். இது எல்லா பவர் ரயிலையும் ஆக்டிவேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 மைன்கார்ட் செஸ்ட்டு தேவை. மைன்கார்ட் வித் செஸ்ட்டு. இதை நீங்கள் கரெக்டாக இந்த பவர் ரயிலில் வைக்கணும். அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்மளோட ஆட்டோ ப்ரீவருக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டனை அமுக்கணும்னா இது முன்னாடி பின்னாடின்னு போயிட்டு இன்னொரு தடவை போயிட்டு என்ன நின்றுச்சு? ஐயே, நான் பார்த்த டுட்டோரியல் வீடியோவில் இது முன்னாடி பின்னாடின்னு போயிட்டு இன்னொரு தடவை போயிட்டு வரும் கைஸ். ஒரு 2 ட்ரிப்பு போயிட்டு வரும். இது என்னென்னா ஒரு ட்ரிப்லேயே நின்றுச்சு. இது அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம பட்டனை இன்னொரு தடவை அமுக்கிக்கலாம். நம்ம 2 டைம்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்தளவுக்கு பெரிய மேட்டர் இல்லைனாலும் நம்ம அந்த இதை ஆட்டோமேட்டிக் சொல்ல முடியாதே. நம்ம 2 தடவை உட்காந்து இதை அமுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் அந்த வீடியோ பார்த்து அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்கன்றக்காக தான் அப்லோட் பண்ணேன். இது கொஞ்சம் பிரச்சனை தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஏதாவது ரெட்ஸ்டோன் மூலிமா சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை அமுக்கிட்டு இன்னொரு தடவை அமுக்கினாலே போதும், உங்களுக்கு இது போயிட்டு வந்துடும். இதை நம்ம 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபார்மில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ராட் வந்து போகிற மாதிரி செட் பண்ண முடியாது. ஏன்னா செட் பண்ணால் இதில் நிறையா பிரச்சனை வரலாம். ஏன்னா பிளேஸ் ராடை நம்ம இன்க்ரீடியண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவோம், இதுக்கும் வரும். அது ஸ்லாட் மாறி போயிடும். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளேஸ் ராடை பவுடராக்கி நீங்களே உங்கள் கையாலே எல்லா ப்ரீவர்லேயும் வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் நிறையா வச்சுட்டிங்கன்னா அடுத்து வைக்க வேண்டிய தேவையே இருக்காது. கைஸ், உண்மையிலே இந்த இடத்துல ஃபார்மை கட்டினது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுனால சூப்பர் ஸ்மெல்டர் பக்கத்துலேயே இருக்கனால என்னால் கிளாஸை டக்குன்னு அப்படியே உள்ளேருந்து எடுத்துக்க முடியுது.
சாண்டை உருக்க போட்டிருந்தேன்னா அது கிளாஸாக மாறிடும். நான் அப்படியே அங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப பக்கத்தில் இருக்கனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட புது பேஸில் வில்லேஜை துரத்தி அந்த இடத்துல கட் அவுடாமல் பண்ணிட்டான். அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம பில்டு பண்ணதுனால தான் எல்லா பொருளும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் இந்த செட்டப்பை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் டக்குன்னு கிளாஸை ரெடி பண்ணி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ரெடி பண்ண முடியும். இப்போ எப்படி இன்வென்ட்ரியில் டக்குன்னு எல்லா பிளாக்கையும் வச்சேன்னு பார்க்குறீங்களா? பார்ட் 1ல் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. பிளாக்ஸை நம்ம ஹோல்டு பண்ணி அப்படியே எல்லா இன்வென்ட்ரிலையும் தடவி விட்டோம்னா எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ளிட் ஆகிரும். நம்ம இன்வென்ட்ரி கொஞ்சம் ஃபுல்லாகிடும். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் இன்வென்ட்ரி ஃபுல்லாக வச்சுருக்கிறது நல்லது. எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இருக்கும்போது வாட்டரை எடுத்திங்கன்னா அது வாட்டர் பாட்டில் வந்து உங்கள் இன்வென்ட்ரிக்கு வராது, டேரெக்டாக செஸ்ட்டுக்கு போயிடும். வாட்டர் பாட்டில் வந்து ஒன்றுக்கு ஒரு ஸ்லாட் தேவைப்படும். அதனால் இன்வென்ட்ரி கொஞ்சம் ஃபுல்லாகி நசன்னு இருக்கும். இந்த மாதிரி ஹாப்பர் வச்சு நீங்கள் அதில் செஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டில் அது வாட்டரை மாற்றினோடனே ஹாப்பர் எல்லாத்தையும் எடுத்து செஸ்ட்டில் வச்சிடும். இதே நீங்கள் உங்கள் ப்ரீவர் பக்கத்துலேயே கட்டிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வாட்டர் எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 9 நெதர் வாட், அப்புறம் 9 கோல்டன் கேரட் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ஒரு 9 ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு. இதுதான் நம்மளுக்கு நைட் விஷன் போர்ஷன் மேக் பண்ணுறதுக்கான ரெசிபி. இது நீங்கள் மேலே இருக்க மைன்கார்ட் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நெதர் வாட்டு, அப்புறமா கோல்டன் கேரட், கடைசியாக ரெட்ஸ்டோன் டஸ்ட். இதுதான் நம்ம நைட் விஷன் போர்ஷன் மேக் பண்ணுறதுக்கான ரெசிபி. இதே ஆர்டரில் தான் நீங்கள் உங்களோட லூட்டையும் வச்சா கரெக்டான ஆர்டரில் போய் உங்களுக்கு போர்ஷன் ரெடி ஆயிரும். மறந்துடாதீங்க, இந்த ஆர்டரில் தான் நைட் விஷன் போர்ஷன் ரெடி ஆகும். நீங்கள் அதே ஆர்டரில் வச்சா தான் இது கரெக்டாக போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு பொருளையும் ட்ராப் பண்ணும். நீங்கள் எந்த ஆர்டரில் போர்ஷன் ரெடி பண்ணணுமோ அதே ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த பட்டனை தட்டினீங்கன்னா இந்த மைன்கார்ட்டு போயிட்டு எல்லா ப்ரீவர்லேயும் எல்லா ஐட்டமும் செட்டில் ஆகிரும். ஆனால் இதில் 2 பாட்டில் தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம ஒரு சின்ன பிரச்சனை. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் இன்னொரு தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 பாட்டில், அப்புறம் உங்களோட இன்க்ரீடியன்ஸ் பக்காவாக போய் லேண்ட் ஆகிரும். இப்போதைக்கு நைட் விஷன் மேக் பண்ணுற ஆர்டரில் எல்லாமே லேண்ட் ஆயிடுச்சு. இந்த நெதர் வாட் கம்ப்ளீட் ஆனவுடனே நம்மளோட கோல்டன் கேரட் வந்து டக்குன்னு லேண்ட் ஆயிரும். அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வரிசையாக வந்து லேண்ட் ஆயிரும். இப்போதைக்கு இந்த ஃபார்ம் வந்து நம்ம 2 தடவை பட்டன் அமுக்கிற மாதிரி இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படியாவது ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணிடுறேன். கரெக்டாக இதை ஒரே பட்டனில் கிளிக் ஆகி ஒர்க் ஆகிற மாதிரி. இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க நைட் விஷன் போர்ஷன்லாம் ரெடி ஆகி வரட்டும். கைஸ், போர்ஷன் ப்ரூவ் ஆகி முடிச்சிருச்சு. எல்லாத்துலேயும் நைட் விஷன் 8 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே இந்த ப்ரீவரில் தான் இருக்கும், நம்ம சல்கர் பாக்ஸுக்கு வராது. இந்த லெவரை ப்ரெஸ் பண்ணவுடனே ப்ரீவர்லேருந்து எல்லாமே சல்கர் பாக்ஸுக்கு வர ஆரம்பிச்சிடும். அங்கே பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்து ஒன்றா நிற்கிதா? இதுக்கு கரெக்டாக நம்மளோட மொத்த சல்கர் பாக்ஸே ஃபில் ஆகிரும். இதில் நம்மளுக்கு 27 போர்ஷன்ஸ் வந்து அட் அ டைத்தில் மேக் பண்ண முடியும். மறுபடியும் நீங்கள் இந்த லெவரை ஆன் பண்ணி ஹாப்பரை லாக் பண்ணிக்கோங்க. இந்த சல்கர் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நான் அதை அப்படியே இந்த இடத்துல நகட்டி வச்சுக்குவேன். ஒரு செட் ஆஃப் போர்ஷனை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே அந்த சல்கர் பாக்ஸை எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இதனால தான் நான் சல்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் செஸ்ட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சது 3 இன்க்ரீடியன்ட் வச்சு. ஸ்ட்ரென்த்து போர்ஷன் வந்து நான் ஸ்ட்ரென்த்து 2 போர்ஷன் ரெடி பண்ண போகிறேன். இதில் அதே ஆர்டரில் ரெசிபி வச்சுட்டு லாஸ்ட்டாக நான் கன் பவுடரை யூஸ் பண்ணுவேன். இதனாலனா எனக்கு வந்து ஸ்ப்ளாஷ் போர்ஷனில் ஸ்ட்ரென்த் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகும். அதனால நான் இதை ஸ்ப்ளாஷ் போர்ஷனாக மாற்றணும். அப்போ இது 4 இன்க்ரீடியன்ட். அப்போ இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும்னா அதே மாதிரி தான் உங்களோட ஆர்டர் வைஸாக நீங்கள் 4 இன்க்ரீடியண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரீவர்லேயும் இது போயிடும். பட்டனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ண உடனே எல்லா ப்ரீவர்லேயும் 2 போர்ஷனும் அப்புறம் அதோட மெட்டீரியல்ஸும் போயிடும். பட்டனை நீங்கள் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 வாட்டர் பாட்டில் உங்களோட இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக அதோட ஹாப்பரில் ஆர்டரில் நின்றும். இது ஒரு பொருளாக நம்மளுக்கு போயிடும். நெதர் வாட்டுக்கு அப்புறம் நம்மளோட பிளேஸ் பவுடர் வந்து இந்த ப்ரீவரில் வந்துடும். அடுத்து அது ஸ்ட்ரென்த்து போர்ஷனாக மாறிடும். க்ளோஸ்டோன் டஸ்ட்டு வந்து அது ஸ்ட்ரென்த்து 2 போர்ஷனாக மாறிடும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு கன் பவுடர் வந்து இது ஸ்ட்ரென்த்து 2 போர்ஷன் வித் ஸ்ப்ளாஷாக மாறிடும். ஓகே, இது எல்லாம் ஆர்டரில் ரெடி ஆகி வரட்டும். வந்தக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் தூங்கி எழுந்திரிச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லா ப்ரீவர்லேயும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து 2 போர்ஷன் ஸ்ப்ளாஷாக மாறிடுச்சு. இப்போ இந்த லெவரை ப்ளஸ் பண்ணோடனே எல்லா ஸ்ட்ரென்த்து 2 போர்ஷன்ஸும் நம்மளோட சல்கர் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது பாருங்கள். இந்த ப்ரீவரை நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 27 போர்ஷன்ஸ் கிடைக்கும்.
ஒரு சல்கர் பாக்ஸை ஃபுல்லாகிற அளவுக்கு அப்படியே அந்த சல்கர் பாக்ஸை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம பேஸுக்கு வந்தாச்சு. அப்படியே கதவு திறந்து வச்சுட்டே போயிருக்கேன் பாருங்கள். கதவை மூடி விட்டுரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சோல் சாண்ட் யூஸ் பண்ணி நம்ம நெதர்வாட் ஃபார்ம் தான் பில்டு பண்ண போகிறோம். இதை நான் இந்த ரெலமில் இத்தனை எபிசோடாக பில்டே பண்ணலை. எதனாலனா நான் நிறையா ஃபோட்டோஸ் அப்பப்போ சும்மா பறந்து போயிட்டு இருக்கும்போது கண்டுபிடிப்பேன். அங்கே கிடைக்கிற நெதர்வாட்டையே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நெதர்வாட்டே அந்தளவுக்கு தேவைப்படல. ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரூவரில் ஒன் டைம் ப்ரூவ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 9 நெதர்வாட் தேவைப்படும். என்கிட்ட இப்போ நெதர்வாட்டும் ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போயே ஒரு ஃபார்மை கட்டி வச்சு அதை வளர்க்குறது நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ கட்டக்கிழமை வந்தாச்சு. நம்ம இதை ஒரு 18x8 தான் கட்ட போகிறேன். எதனாலனா என்கிட்ட 64 நெதர்வாட் இருக்குது. 64 சோல் சாண்டை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக 8x8ன்னு வச்சு இந்த இடத்துல நான் எல்லா நெதர்வாட்டையும் வளர்க்க போகிறேன். சரி வாங்க அப்படியே எல்லா நெதர்வாட்டையும் ப்ளேஸ் பண்ணுவோம். அங்கே பாருங்க சோல் சாண்டில் நம்ம சோல் ஸ்பீட் 3 போட்டுக்கிட்டு நடக்கிறதே ஒரு சுகம். அதுலேயும் அதில் அவ்வளோ வேகமாக பிளாக் ப்ளேஸ் பண்ணுறது செம்மையாக இருக்குது கைஸ். இதை உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற அளவுக்கு நார்மலாக சோல் ஸ்பீடில் 3 நடக்கிறேன் ஸ்பீடாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த ஸ்பீடு வந்து என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து கிறங்கி ஃப்ரேம் ட்ராப்பே இருக்குது. அந்தளவுக்கு இது ஸ்பீடாக இருக்குது. இதில் ஸ்பீட் 2 போட்டால் எப்படி இருக்கும்? நம்மகிட்ட தான் பிக்கின் இருக்குல்ல, அதில் ஸ்பீட் 2 போட்டுற வேண்டியதான். அங்கே ஸ்பீட் 2 போட்டு சும்மா புர்றன்னு ஓடுவான். ஸ்பீட் 2 தானே, ஸ்பீட் 2 தான். ஆக்டிவேட் கொடுத்தாச்சு. அங்கே பாருங்க ஸ்பீட் 2 வந்துருச்சு. ஸ்பீட் 2ல் ஓடுறதே ஸ்பீடாக தான் இருக்குது. இந்த ஸ்பீட் 2 வச்சு நம்ம இப்போ சோல் சாண்டில் ஓடினா எப்படி இருக்கும்? நாங்கள் ஓடி பார்த்துருவோம். இதுவே செம்ம ஸ்பீடு கைஸ். இதில் சோல் சாண்டு வேறையா அங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல. அப்போ இதே ஸ்பீடில் நம்மளோட டனலில் போனால் இன்னும் ஸ்பீடாக தானே இருக்கும். ஆனால் இதுக்காக டனலில் உட்காந்து போர்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த டனல் அந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லை கைஸ். நான் எலக்ட்ராவில் பறந்து வரதே எனக்கு என்னமோ வேகமாக வர மாதிரி தான் இருக்குது. டனல் கட்டதே வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், அதை முடிஞ்சால் ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம். கைஸ் நெதருக்கு இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம கொளுத்த பண்ணியெல்லாம் வேட்டையாட வந்திருக்கோம். இந்த பண்ணியெல்லாம் அடித்து லெதர் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். லெதர் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பண்ணி அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஏன்னா இந்த பண்ணி பயிலுக்கு நிறையா ஸ்பான் ஆவானுங்க ஹார்டில் இருக்கனால நம்ம வாட்டுக்க ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். மாடு குதிரையெல்லாம் அந்தளவுக்கு ஸ்பான் இருக்காது. ஹார்டுன்றதுனால இவங்களோட ஸ்பான் ரேட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை நம்ம லெதர் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கும் லெதர் தேவைப்படுச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு சண்டை போடுறதுக்கெலாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அடிச்சுக்கிருக்காங்க பாருங்கள் இந்த வாண்டு பண்ணிகள். இவங்கக்கிட்ட நீங்கள் கோல்டு கொடுத்தும் அதை லெதரை ட்ரேட் பண்ண முடியும். லெதர் எதுக்கு கலெக்ட் பண்ணேன்னு கேட்டிங்களா, லெதரை வச்சு ஐட்டம் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான். எல்லா செஸ்ட்லேயும் நான் ஐட்டம் ஃப்ரேம் வச்சுட்டேன். இதில் நம்ம ஒரு ஐட்டம் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஐட்டம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஐட்டம் வச்சு தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ண போகிறோம். லெதர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டோமா, என்ன பண்ணுறது, பண்ணி எவ்வளோ ஸ்பானானுங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எல்லா ஐட்டம் ஃப்ரேம்லேயும் ஒரு ஐட்டத்தை வச்சு அந்த ஒரு ஐட்டத்தோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அந்த செஸ்ஸில் தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி செட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் பெரிய வேலைனியான்னு கேட்டிங்கன்னா பெரிய வேலை தான். மினிமம் எப்படியோ 2 மணி நேரமாக ஆகும். என்னோட 2 மணி நேரம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ். இதை நான் காட்ட போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் என்ன பண்ணேனோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைடு தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டேர்ட்டுக்கு அடியில் ஒரு வில்லேஜர் அடைச்சி வச்சுருக்கேன். அவன் இருக்கிறதுனால நம்மளால் இந்த இடத்துல ரைடு பண்ண முடியும். ஸோ வாங்க ரைடு பண்ணுவோம். ஆனால் இந்த வட்டம் ரைடு சும்மா எப்பயும் போல் ஸ்வாடில் அடித்து நார்மலாக முடிக்க போகிறதில்ல. ஃபன்னாக என்ன பண்ண போகிறேன்னா அம்புட்டு பையிலையும் ஸ்பீர் வச்சு ஸ்பீர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வரட்டும். வந்தக்கப்புறம் சும்மா ஸ்பியரோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஐஸ் கும்பலாக இருக்கானுங்க. சோறு அவ்வளோதான். ஓய் டிஸ்கால் அம்புடுதான். இன்னும் உயிரோடு இருக்கியா நீ? செத்துப்போ. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் போடே. அவ்வளோதான். ஓய் செத்துப்போ. தம்பி எவ்வளோ நேரம் லோட் பண்ணுவீங்க? இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஐஸ். ஏய் டிஸ்கால் அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன். ஆஹா, இந்த ஒரே ஒருத்தன் சொல்லி இந்த இடத்த ஞாபகம் வச்சாலே எனக்கு டென்ஷனாக வருதே கைஸ்.
ஏற்கனவே தோணுன குழியெல்லாம் இன்னும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இவனை எங்கே போய் தேடுவேன்? செம்ம டென்ஷனாக இருக்கு கைஸ். இப்போ நான் எங்கன்னு போய் தேடி இப்போ ஐயோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் இப்படி தான் புலம்பு விட்டேன். மறுபடியும் அதே மாதிரி அவனை தேடணுமா? சரி ரைட்டு விடுங்க. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே இவனை தேடிக்கிட்டே இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் கிடைக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ தூரம் பார்த்த உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம். என்னோடய வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கனாலே இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன பிடிச்சவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம். இதை நீங்கள் ஸ்பாய்லர்னு கூட வச்சுக்கலாம். என்னென்னா ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. ஒரு யூடியூபர் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை நாங்கள் 14th January 5 PM ரெக்கார்ட் பண்ணுவோம். அது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு நான் நாளைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது PvP ரிலேட்டடான விஷயந்தான். இந்த 2 விஷயத்தையுமே நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன இந்த சேனலில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கான வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நாளைக்கு பார்க்கலாம்.